Good morning, student. Last class oxides of nitrogen பார்த்தோம். இந்த classல oxo acids of nitrogen. Nitrogen monoxide, dioxide இந்த மாதிரி நைட்ரஜனோட ஆக்சைட்ஸ் பத்தி பார்த்தோம் கிளாஸ்ல. இதோட கண்டினியூவா அடுத்த ஒண்ணு பாத்தீங்கன்னா oxo acids of nitrogen. இதுல என்ன ஹைட்ரஜன் வந்து சேர்ந்து இருக்கக்கூடியதா அதுல இருக்கக்கூடிய ஆசிட்ஸ் பாருங்க. Hyponitrous acid formula H2N2O2. Nitrous acid HNO2. Per nitrous acid HOONO. Nitric acid HNO3. Per nitric acid HNO4. Hydronitrous acid H4N2O4. இந்த காம்பவுண்டோட இது எல்லாமே ஆசிட்ஸ். இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன நைட்ரஜன் குரூப்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜனோட இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா x ன்னு வச்சிட்டு என்ன நைட்ரஜன் குரூப்னா 2x plus ஆக்சிஜனுக்கு என்ன -2 into -2 ஹைட்ரஜனுக்கு +1 இப்ப 2 ஹைட்ரஜன் இருக்கனால 2 into +1 plus 2x 2 into +1 2 plus 2x minus 4 equal to 0 2x minus 2 equal to 0 2x equal to plus 2 x equal to 2 by 2 value 1 plus 1 ன்னு வருது. இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் plus 1. இதுக்கு கண்டுபிடிச்ச மாதிரியே இது 2xங்கிறது நைட்ரஜன் இது ஹைட்ரஜன் இது எதோடன்னு பார்த்தா ஆக்சிஜன் ஆக்சிஜனுக்கு -2 நைட்ரஜனுக்கு கண்டுபிடிக்கணும் அதனால x ன்னு எடுத்துக்கிறோம் ஹைட்ரஜனுக்கு +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இது 11ல நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தோம். இதே மாதிரி நைட்ரஸ் ஆசிடோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இது x ன்னு வெச்சுக்கோங்க ஆக்சிஜனுக்கு என்ன -2 2 into 2 -4 +1 இதுக்கு வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும் இப்ப 1 2 3 ஆக்சிஜன் இருக்கு 3 into 2 -6 +1 கனவரும் +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட். நைட்ரிக் ஆசிட் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வந்து HNO3 இதுக்கு அதே 5 தான் வரும். இதுல என்ன per நைட்ரிக் ஆசிட்ல 8 இதுல +1 -8 +1 இதுல வந்து பாத்தீங்கன்னா +7 ன்னு வரும். இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா +2 ன்னு வரும். இதுல இருக்கக்கூடிய கண்டுபிடிச்சீங்கன்னா 2x -8 plus 4 2x -4 x equal to இந்த பக்கம் +4 போயிடும் by 2 அப்ப 2 plus 2 ன்னு வரும் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். இந்த ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் நைட்ரஜனோட hyponitrous acid +1 +3 per nitrous acid nitric acid +5 per nitric acid +7 hydronitrous acid க்கு +2 oxidation state. இந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் அண்ட் இதோட பிரிப்பரேஷனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இதோட பிரிப்பரேஷன் hyponitrous acid preparation silver hyponitrate சில்வர் ஹைப்போநைட்ரேட்டை ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணும்போது ப்ராடக்டா 2AgCl மூலாயிரம். நெக்ஸ்ட் ஒன் அதில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா H2N2O2 இதில் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போநைட்ரஸ் ஆசிட் வந்து கிடைக்கும். சில்வர் நைட்ரைட்டோட ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ட்ரீட் பண்ணும்போது சில்வர் குளோரைடு பிளஸ் ஹைப்போநைட்ரைட் ஹைட்ரஸ் ஆசிட் வந்து கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் நைட்ரஸ் ஆசிட் பிரிப்பரேஷன் பேரியம் நைட்ரைட் BaNO2 இதோட ஒரு ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட்டை ஆட் பண்றோம் H2SO4 ட்ரீட் பண்ணும்போது பேரியமும் சல்ஃபேட்டும் BaSO4 ரிமூவ் ஆயிடும். another one ப்ராடக்ட்டா வந்து HNO2 nitrous acid converted ஆகும். Next one அந்த per nitrous acid வந்து hydrogen peroxide வந்து
per nitrous acid prepare பண்ணலாம். இதோட NOOH HNO2 ட்ரீட் பண்றப்போ ப்ராடக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா OH னு வரும் plus H2O னு வரக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன்னா நைட்ரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்தோம், அதோட ப்ரிப்பரேஷன் பார்த்தோம். அந்த இதோட கண்டினியூவா பாருங்க. அம்மோனியாவை ஆக்சிடேஷன் பண்றப்ப இப்போ எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜனோட சேர்த்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டினம் ஹையர் டெம்பரேச்சர்ல ஹீட் பண்றப்ப அம்மோனியா ஆக்சிடேஷன் ஆகும்போது நைட்ரிக் ஆக்சைடு பிளஸ் வாட்டரா கன்வெர்ட்டட் ஆகக்கூடியதா இருக்கும். இல்ல பேலன்ஸ் பண்றப்ப 6H2O ஆகும். இந்த நைட்ரிக் ஆக்சைடு ஆக்சிடேஷன் ஆகும்போது நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2 கன்வெர்ட்டட் ஆகக்கூடியதா இருக்கும். இப்போ இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு என்ன ஆகும், மறுபடியும் ஹீட் பண்றப்ப நைட்ரஜன் டெட்ராக்சைடு N2O4 சேஞ்சஸ் ஆகும். இந்த N2O4 ஹைட்ரலைசிஸ் பண்றப்ப N2O4 ஹைட்ரலைசிஸ் பண்ணும்போது ப்ராடக்ட்ல நைட்ரிக் ஆசிட் HNO3 இதுல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நைட்ரஜன் இருக்குன்னா 2HNO3 நைட்ரிக் ஆசிட் கன்வெர்ட்டட் ஆகக்கூடியதா இருக்கும். இது இந்த ரியாக்ஷனுக்கு பதிலா நம்ம நைட்ரிக் ஆசிட்ல இருக்கக்கூடியதை கூட அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2 ஹைட்ரலைசிஸ் பண்ணோம்னா ப்ராடக்ட்டா வந்து நைட்ரிக் ஆசிட் கிடைக்கும் HNO3 plus 2NO நைட்ரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆக்சைடும் வாட்டராகவும் கன்வெர்ட்டட் ஆகக்கூடியதா இருக்கும். இப்போ 12 இங்க ஹைட்ரஜன் 4 வந்து பார்த்தீங்கன்னா 4H2O வரும். இந்த ஈக்குவேஷனால அல்லது இந்த ஈக்குவேஷன் ரெண்டுல எது வேணாலும் எழுதலாம். இப்போ இந்த இருக்கக்கூடிய பெர் நைட்ரிக் ஆசிடோட ப்ரிப்பரேஷன் பெர் நைட்ரிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா H2 N2O5 நைட்ரஜன் பென்டாக்சைடோட இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை ட்ரீட் பண்ணுவோம் H2O2 ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா HNO4 plus HNO3 per nitric acid per அதாவது பெர் நைட்ரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆசிட் ரெண்டுமே வந்து ஈல்ட கிடைக்கக்கூடியதா இருக்கும். அதோட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு நைட்ரஜன் பென்டாக்சைடும். இது வந்து இதோட ப்ரிப்பரேஷனை பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இதோட ஸ்ட்ரக்சர், ஒவ்வொரு காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னா ஹைப்போ நைட்ரஸ் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் H2N2O2 இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் நைட்ரஜன் இதுல ரெண்டு OH இருக்கக்கூடியதா இதோட ஸ்ட்ரக்சர். ஹைட்ரோ நைட்ரஸ் ஆசிட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த சாரி ஹைப்போ நைட்ரஸ் இது வந்து ஹைட்ரோ நைட்ரஸ் இந்த இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் நைட்ரஜன் டபுள் பாண்ட்ல இருக்கும். இதுல ரெண்டு OH இருக்கக்கூடியதா இருக்கும் ஒவ்வொரு நைட்ரஜன்லயும். இது ஹைட்ரோ நைட்ரஸ் ஆசிட் ஹைட்ரோ நைட்ரஸ் ஆசிடோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் நம்ம அந்த நைட்ரஸ் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா HON டபுள் பாண்ட் O ஆக்சிஜன்ல 2 லோன் பெர் எலக்ட்ரான் இருக்கும். நைட்ரஜன்ல 1 2 3 2 லோன் பெர் எலக்ட்ரான் இருக்கும். இதுல 2 இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன்னா அந்த per nitrous acid HOON double bond O இதுல ஆக்சிஜனுக்கு இதுல இருக்கக்கூடிய இந்த 2 lone pair of electron இந்த ரெண்டுலயுமே இருக்கும். நைட்ரஜன்ல இருக்கக்கூடிய இந்த 2 lone pair of electron இருக்கும். நைட்ரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் ஒரு ஹைட்ரஜன் இத சுத்தி 3 ஆக்சிஜன் இருக்கக்கூடியதா இருக்கும். ஒரு நைட்ரஜன் சுத்தி 3 ஆக்சிஜன் ஒரு ஹைட்ரஜன் இருக்கக்கூடியது. nitrogen double bond O
OH. இது நைட்ரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர். இது O மைனஸ்ங்கிறது இதுல 6 எலக்ட்ரான் இதுல இருக்கக்கூடியதா இருக்கும். இப்போ இந்த நைட்ரஜன்ல பாத்தீங்கன்னா இது கம்மியா இருக்கக்கூடியது பிளஸ். இது பெர் நைட்ரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர். பெர் நைட்ரிக் ஆசிட்ல ஒரே அப்படியே தான் பிட்டோவா இருக்கும் நைட்ரஜன். இதுல ஆக்சிஜன், இந்த ஒரு ஆக்சிஜன், இது OH னு வரும். அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டும் ஒரே ஸ்ட்ரக்சரா தான் வரும் பாருங்க. ரெண்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா இதுல 6 எலக்ட்ரான் அது பிரசன்டடா இருக்கக்கூடியதா இருக்கும். இதுல எலக்ட்ரான் கம்மியா இருக்கிறது பிளஸ். இல்ல 2 எலக்ட்ரான். இங்க ஆக்சிஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். இந்த ஹைட்ரஜனோட ஒரு பாண்ட், ஆக்சிஜனோட ஒரு பாண்ட் இருக்கக்கூடியதா இருக்கும். இது அதோட ஸ்ட்ரக்சர். ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜனோட preparation and structure பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன்னா பாஸ்பரஸ். பாஸ்பரஸ்ல ரெண்டு பாஸ்பரஸ் இருக்கு. அதாவது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அல்லோட்ரோப்ஸா சொல்லக்கூடியதுல ஒயிட் பாஸ்பரஸ், ரெட் பாஸ்பரஸ், பிளாக் பாஸ்பரஸ், ஸ்கார்லெட் பாஸ்பரஸ், வயலட் பாஸ்பரஸ் எல்லாம் இருக்கு. குறிப்பா நம்ம பார்க்கக்கூடியதுல ஒயிட் அண்ட் ரெட் பாஸ்பரஸ் ரெண்டு மட்டும் இந்த சிலபஸ்ல நமக்கு பார்க்க போறோம். பாஸ்பரஸ் அட்டாமிக் நம்பர் 15. இது எத்தனாவது குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th குரூப். நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். இந்த 15th குரூப்ல வரக்கூடிய நைட்ரஜன் ஃபேமிலியில் வரக்கூடிய எலமெண்ட் தான். நைட்ரஜனுக்கு 7, பாஸ்பரஸுக்கு 15. இதில் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 3s2 3p3 வரும். இதோட எலக்ட்ரான் அரேஞ்ச்மெண்ட் 3s2 3p3 வரும். வேலன்ஸ்ல வரக்கூடிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஒயிட் பாஸ்பரஸ், ரெண்டு விதமான பாஸ்பரஸ் இருக்கக்கூடியதா இருக்கு. இதுல ஒயிட் பாஸ்பரஸ் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இது கலர் சேஞ்சஸ் ஆகும். இது அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஏர் படும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் பாஸ்பரஸ் அப்படியே வச்சிருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இது எல்லோ பாஸ்பரஸா மாறக்கூடியதா இருக்கும். ஏன் எல்லோவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் பாஸ்பரஸ்க்கு மேல ஒரு லேயரா வந்து பாத்தீங்கன்னா ரெட் பாஸ்பரஸ், அதாவது ரெட் பாஸ்பரஸ் லேயர் வந்து ஃபார்ம் ஆகிறதுனால இது எல்லோ கலரா மாறக்கூடியதா இருக்கும். டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இது ரெட் பாஸ்பரஸா மாறுறது கிடையாது. இந்த ஒயிட் பாஸ்பரஸ் வந்து கலர்லெஸ்ஸா இருக்கக்கூடியதா இருக்கும். இந்த பாஸ்பரஸ் அப்படியே லாங் டைமா வச்சிருந்தோம்னா இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேல் எல்லோ கலர்ல மாறக்கூடியதா இருக்கும். லைட்டா வந்து மஞ்சள் நிறமா மாறக்கூடியதா இருக்கும். அப்படி எல்லோ கலரா மாறுறதுக்கு காரணம் என்னன்னா அந்த பாஸ்பரஸ் மேல ஒரு லேயர், ரெட் பாஸ்பரஸ் லேயர் ஃபார்ம் ஆகிறதுனால இது கலரா மாறக்கூடியதா இருக்கு. இதோட இக்னிஷன் டெம்பரேச்சர் வெரி லோ. ஈஸிலி கம்பஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனோட ஏரோட கம்பஷன் உடனே எரியக்கூடியதா இருக்கும். கம்பஷன் ஆகும்போது இது பாஸ்பரஸ் பென்டாக்சைடா கன்வெர்ட்டட் ஆகக்கூடியதா இருக்கும். ஈஸிலி கம்பஷன் ஆகக்கூடியதா இருக்கும். இது பாய்ஸ்னஸா இருக்கக்கூடியது ஒயிட் பாஸ்பரஸ். இது இக்னிஷன் டெம்பரேச்சர் வெரி லோவா இருக்கக்கூடியது, பாய்ஸ்னஸ் நேச்சர் இருக்கக்கூடியது. இன்னொரு நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்பரசன்ஸ் இதோட ப்ராப்பர்ட்டி. டார்க் கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோவிங் நேச்சர் இருக்கக்கூடியதா இருக்கும் பாஸ்பரஸ். இப்போ க்ளோவிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட் எரியிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்படி டார்க்கா இருக்கக்கூடிய பிளேஸ் லைட் எரியும்போது அப்படி பளிச்சு மின்னக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது ஏரோட ட்ரீட் ஆகும்போது பாஸ்பரஸ் ஒரு டார்க் கண்டிஷன்ல க்ளோவிங் நேச்சர் இருக்கக்கூடியதா இருக்கும். இதை வந்து பாஸ்பரசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதான் வந்து இந்த ஒயிட் பாஸ்பரஸோட ப்ராப்பர்ட்டி சொல்லக்கூடியது. ரெட் பாஸ்பரஸை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றது? இந்த ஒயிட் பாஸ்பரஸை ஹீட் பண்றோம் 420 டிகிரி செல்சியஸ்ல. ஆப்ஷன்ஸ் ஆஃப் லைட் ஆர் ஏர். ஹீட் பண்றப்போ ஒயிட் பாஸ்பரஸ் வந்து பாத்தீங்கன்னா டார்க் கண்டிஷன் கிடையாது. அதாவது டார்க் கண்டிஷன் லைட் கொடுக்க கிடையாது, பாஸ் பண்ண கிடையாது. இதுதான் ஏர் வந்து பாஸ் பண்ண கிடையாது. டைரக்டா ஒயிட் பாஸ்பரஸை ஹீட் மட்டும் கொடுக்குறாங்க. ஹீட் பண்ணும்போது ரெட் பாஸ்பரஸா மாறும். ஒயிட் பாஸ்பரஸ்ல இருந்து ரெட் பாஸ்பரஸா கன்வெர்ட் பண்ண முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா இக்னிஷன் டெம்பரேச்சர் லோல கிடையாது. இது நான் பாய்ஸ்னஸ் நேச்சர் இருக்கக்கூடியது ரெட் பாஸ்பரஸ். இது க்ளோவிங் நேச்சர் கிடையாது.
ரெட் பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவிங் நேச்சர், பாஸ்பரசன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு கிடையாது. இது வந்து ரெட் பாஸ்பரஸை எப்படி மறுபடியும் நம்ம ஒயிட் பாஸ்பரஸை கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் பாஸ்பரஸை பாயில் பண்ணுறோம். ரெட் பாஸ்பரஸை பாயில் பண்ணக்கூடிய இன்னட் அட்மாஸ்பியர்ல ரெட் பாஸ்பரஸை நல்லா பாயில் பண்ணும்போது ஒயிட் பாஸ்பரஸா மாறும். அதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பரை பாஸ் பண்ணும். கண்டென்ஸ் இப்போ அந்த ரெட் பாஸ்பரஸை நல்லா பாயில் பண்ணி அதோட வேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் குளிர செய்யும். இப்போ வாட்டர் வேப்பரை பாஸ் பண்ணும்போது கூலிங் ஆகி ஒயிட் பாஸ்பரஸாக மாறும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பாஸ்பரஸ்லேருந்து ஹீட் பண்ணும்போது ரெட் பாஸ்பரஸாக மாறுது. ரெட் பாஸ்பரஸ் வந்து கன்வெர்ட்டடாக ஒயிட் பாஸ்பரஸாக மாற்ற முடியும். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் P4 டெட்ராஹெட்ரலையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒயிட் பாஸ்பரஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாஸ்பரஸ் 4 பாஸ்பரஸோட வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராஹெட்ரல்லே இருக்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு பாஸ்பரஸ் ஆட்டம், இது ஒரு பாஸ்பரஸ் ஆட்டம், இந்த மாதிரி டெட்ராஹெட்ரல்லையா இருக்கக்கூடியதாக இருக்கும். இதே ரெட் பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூ லிங்கேஜில் இருக்கக்கூடியதாக இருக்கும். லேயரா இருக்கக்கூடியதாக இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் கண்டினியூவா இந்த மாதிரி இது ரெட் பாஸ்பரஸ் செயின் லிங்க் வந்து தொடர்ச்சியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். பாஸ்பரஸ் 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 இந்த இதில் வந்து இந்த மாதிரி ரெட் பாஸ்பரஸோட ஸ்ட்ரக்சர். இல்ல பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் ட்ரிபிள் பாண்ட், பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் சிங்கிள் பாண்ட் இருக்கும். இதுல ட்ரிபிள் பாண்ட் நைட்ரஜன் மாதிரி ஸ்டேபிள் கிடையாது. இது லெஸ் ஸ்டேபிள் கம்பேர் தி பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் சிங்கிள் பாண்ட். இது வந்து பாஸ்பரஸ் ரெட் பாஸ்பரஸோட ஸ்ட்ரக்சர். இது ஒயிட் பாஸ்பரஸோட டெட்ராஹெட்ரல்ல இருக்கக்கூடியதா இருக்கும். இந்த இதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் லிங்கேஜ் இருக்கக்கூடியது டெட்ராஹெட்ரல்ல, ரெட் பாஸ்பரஸ் வந்து லிங்கேஜ்ல இருக்கக்கூடியதா இருக்கும். ஒரு இது லேயர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடியதா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஒன்னா பாஸ்பரஸோட ப்ராப்பர்ட்டி அடுத்த கிளாஸ்